வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து காந்தியவாதி சசி பெருமாள் இன்று உண்ணாவிரதத்தை 2வது நாளாக தொடர்கிறார். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா மூலமாக கேட்போம். ராஜா, காந்தியவாதி சசி பெருமாளின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? தன்னுடைய உண்ணாவிரதத்தை 2வது நாளாக தொடரும் அவரின் கோரிக்கை என்ன? கண்டிப்பாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சி மகேந்திரன், சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி, பால் கனகராஜ் உள்ளிட்ட 32 பேர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 23 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதில் காந்தியவாதி சசி பெருமாளுடைய மனுவும் அடங்கும். உடனடியாக அவர் தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து நேற்று முதல் இங்கு காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அவர் நடத்தி வருகிறார். நேற்று தொடங்கினார், தற்போது காலவரையற்ற உண்ணாவிரதம் நடந்து வருகிறது. இவருடைய மனு ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்து நாம் தேர்தல் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டோம். அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இவருடைய விண்ணப்பம் என்பது முழுவதுமாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும், அதனால் அவருக்கு அவருடைய சொந்த ஊரான அந்த விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்த முகவரியான சொந்த ஊரான சேலத்திற்கு அதற்கான கடிதம் அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் திரும்பி அந்த கடிதத்திற்கான பதில் கிடைக்காமல் மீண்டும் விண்ணப்பம் முழுவதுமாக பூர்த்தி செய்யப்படாமல் இருந்ததால் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து நாம் தியாகி அதாவது காந்தியவாதி சசி பெருமாளிடம் தற்போது கேட்போம். சார் வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டதுக்கு தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் கேட்டதுக்கு தேர்தல் அலுவலர்கள் உங்களுக்கு கடிதம், உங்களுடைய முகவரியான சேலத்து முகவரிக்கு கடிதம் அனுப்பிவிட்டோம், ஆனால் நீங்கள் உங்களுடைய மனு முழுவதுமாக இல்லாதால் நிராகரிக்கப்பட்டதாக சொல்றாங்க. இந்நிலையில் நீங்க உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இருக்கிறீங்க. இது குறித்து என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட உடனே அதே இடத்தில், அதாவது வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் இடத்தில் தேர்தல் மேற்பார்வையாளருக்கு நான் ஒரு மனு எழுதி கொடுக்கிறேன். அந்த மனுவில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மனு நிராகரிக்கப்பட்டதற்கு என்னுடையது மட்டும் காரணம் அல்ல, தேர்தல் அலுவலரும் காரணம் என்று சொன்னேன். அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த அலுவலரை சந்தித்து என்னுடைய வேட்புமனுவில் என்ன குறைபாடு இருக்கிறது என்று நான் கேட்டபோது எந்த குறைபாடும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் நிராகரிக்கிற போது வேறொரு காரணத்தை சொல்லி நிராகரித்திருக்கிறார். அதே போல என்னுடைய வீட்டிற்கு ஒரு பதிலை அனுப்பிச்சிருக்கிறார். அதில் சொல்லப்பட்ட காரணம் அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் கையெழுத்து போட வேண்டும் என்பதுதான். ஆனால் நிராகரித்து அதன் மூலம் சொல்லப்பட்ட கடிதம் எனக்கு நேற்று கொடுத்திருக்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட விஷயம் படிவம் 26 முழுமையாக நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என்று. ஆக இதற்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த தேர்தல் களத்தில் முதலமைச்சர் ஒரு வேட்பாளராக போட்டியிடுகின்ற காரணத்தினால், அந்த முதலமைச்சரிடம் சம்பளம் வாங்குகின்ற அதிகாரி என்ற காரணத்தினால் பயந்து கொண்டு அவர்கள் அச்சத்தின் காரணமாக இப்படி செய்தார்களோ என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. ஐயா, நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்ன சொன்னீங்கன்னா, டிராபிக் ராமசாமியோட மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்னுடைய மனுவை நான் வாபஸ் பெற்றுக் கொள்வேன் என்று நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்தீங்க. டிராபிக் ராமசாமியோட மனு தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது நீங்க வாபஸ் வாங்குறது தானே இந்த மனு? இப்பொழுதும் என்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாறுபாடும் இல்லை. என்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், உரிய நேரத்தில் நான் வாபஸ் பெற்றுக் கொள்வேன். ஆனால் அநியாயமாக ஒரு வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்படுகிறது என்றால் உரிய விசாரணை வேண்டும் என்று நான் அறிக்கை விடுகிற போது அது சம்பந்தமாக தேர்தல் மேற்பார்வையாளர் விசாரிக்க வேண்டும் அல்லவா? இந்த உண்ணாவிரதம் இருப்பது இன்று தேர்தல் அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலே நேற்று 1:30 மணியிலிருந்து இந்த நிமிடம் வரை நான் படுத்து கிடக்கிறேன். என்னோடு இன்னும் 2 பேர் படுத்து கிடக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், ஒரு தேர்தல் அலுவலகம் முன்பு படுத்து கிடக்க முடியுமா? இந்த கோரிக்கைக்காக காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உங்களை போன்ற ஊடகங்களும் உலகத்துக்கே விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன கோரிக்கை என்பதை எங்களை நேரில் அவர்கள் விசாரிக்கவும் இல்லை, காவல்துறை கைது செய்யவும் இல்லை. நிச்சயமாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை தொடரும். காந்தியவாதி சசி பெருமாள் நம்மிடம் பேசும்போது அவருடைய தேர்தல் மனு நிராகரிக்கப்பட்டதற்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை தேர்தல் ஆணையம் விளக்கும் வரையில் தன்னுடைய உண்ணாவிரதம் இங்கு தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். அவருக்கு ஆதரவாக இன்னும் 2 வேட்பாளர்களும் இங்கு, அதாவது அவர்களுடைய வேட்புமனுக்களும் இங்கு நேற்று பரிசீலனை செய்யும் பொழுது நிராகரிக்கப்பட்டுள்ளன. அவர்களும் தற்போது அவருக்கு ஆதரவாக உண்ணாவிரதத்தில் இருந்து வருகின்றனர். ராஜா, அடுத்ததா இப்போ ஆர்கே நகர் தொகுதியில இன்னைக்கு யாரேனும் தன்னுடைய வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றிருக்காங்களா? மட்டுமல்லாமல் இறுதி வேட்பாளர் பட்டியல் எப்போ வெளியிடப்பட இருக்கு?
கண்டிப்பாக, அதாவது அந்த ஆர்கே நகர் தொகுதி நேற்று தான் அந்த வேட்பாளர்களுடைய மனு தாக்கல் பரிசீலனை நடைபெற்றது. இன்று ஒரு நாள் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாளை தான் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தினமாகும். நாளை ஏதும் வேட்பாளர்கள் திரும்ப பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக ஆர்கே நகர் தொகுதியில் 32 பேருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. 23 பேருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. சௌதாமணி. ராஜா, ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுகவினருடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கு? முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போ பிரச்சாரத்தை தொடங்குறதா இருக்காங்க? கண்டிப்பாக இந்த ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் என்பது இங்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்று பார்க்கும்பொழுது 2 கட்சிகள் மட்டுமே போட்டியிடுகின்றன. அதில் அஇஅதிமுக ஒன்று, மற்றொன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அஇஅதிமுகவினர் கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர். பகுதி வாரியாக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் தொடர்ந்து இங்கு முதலமைச்சருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரையில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கவில்லை. 14ஆம் தேதிக்கு மேல் அவர்கள் தொடங்குவதாக தெரிகிறது. அதேபோல் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரிடம் நாம் கேட்டபொழுது தனக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு 15ஆம் தேதிக்கு மேல் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த தொகுதியில் அஇஅதிமுக மட்டுமே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.